இன்னும் பவுலடியாரோ அவருடைய சீடர்களோ மிக முக்கியமாக வரையறுத்த திமோத்தேயுக்கு எழுதிய கடிதம், தீத்துவுக்கு எழுதிய கடிதம், இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு மூப்பர்னா அவருக்கு என்ன தகுதி இருக்கணும், ஒரு ஆயர் என்றால் அவருக்கு என்ன தகுதி இருக்கணும், ஏன் ஒரு விதவையினுடைய குழுவிலே சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும், இதெல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே சட்டத்துக்கு விவிலியம் எதிராக இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது என்று யாருமே சொல்லக்கூடாது. தொடர்ந்து திருத்தந்தை அழகா சொன்னாரு, சட்டத்தினுடைய வேலை நம்பிக்கையை, அருங்கொடைகளை அல்லது எல்லாவற்றையோட அதிகமாக பிறர் அன்பை ரீப்ளேஸ் பண்றது கிடையாது. இவை எல்லாவற்றையும் முறையான விதத்தில் வளர்க்க உதவி செய்ய வேண்டும் சட்டம் என்று மிக அழகாக சொன்னார். ரொம்ப நன்றி ஃபாதர். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு புதிய ஒரு புரிதலை கொடுத்திருக்கிறது. விவிலியத்துல பெரும்பாலும் நம்ம பேசிக்கிட்ட மாதிரி மக்கள் சிலர் இதைத்தான் கோட் பண்றாங்க. இறைவன் இயேசு கிறிஸ்து சட்டத்தை உடைத்தார், தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லி இன்னைக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நிச்சயமா நாங்கள் புரிந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது.